தக்காளி விலைலாம் ஏறி போச்சு, எங்க போய் முடி போகுதுன்னே தெரியல. என்னப்பா தக்காளி வாங்கி போறா? பார்த்தா எப்படி தெரியுதா? தர்பூசணி போல தெரியுதா? தக்காளி தான் வாங்கி போறேன். நல்லா இருக்குதா தக்காளியா? காமி பாக்கலாம். ஒத்தாக்குதா? எவ்வளவு கிலோ? கிலோ 70 ரூபாவான். விலை வச்சு அப்படியே ஏறினு போகுது. அடா பாவி, சொத்த தக்காளி வாங்கி என்ன பண்ண போறது தெரியல. நேத்துக்கு இதெல்லாம் எத்தாய்ப்பா. இது மாதிரி ஓட்ட தக்காளி கோயம் செய்வா மிசிக்கிட்டான், நாசமா போனுவேன். இவங்க முன்னால போய் வந்த பாரு. எப்பா கால் கிலோ தக்காளி தெரிச்சு. என்னப்பா தக்காளியை வாங்கி போற? எவ்வளவு கிலோ? 70 ரூபாய்க்கா கிலோ. ரவ இருக்குது, அது 70 ரூபாவா? காட்டு பாக்கலாம். என்னப்பா எல்லாம் ஓடி தக்காளி இருக்குது, நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறாங்கப்பா. பாரு எத்த தக்காளி மொத்தம் சொத்தாக்குது. இப்ப எல்லாம் தத்துங்குறா. நீ சொத்த தக்காளி எடுத்து என்ன பண்ண போற? நீ இதுலயே போட, நான் ஏதாவது பண்றேன். அட யாரா போட்டு போடா. நாசமா போந்து, இது ஒரு 1/4 கிலோ அழுகிச்சு. என்னப்பா தக்காளியா? ஆமா. ஏன் மூஞ்சி அப்படிக்குது? 2 திட்டு மூஞ்சிங்க. சொத்த தக்காளின்னு 1/2 கிலோ அழுகிச்சிங்கப்பா. அடா பாவி, தக்காளி விக்கிற விலைக்கு ஏன்னா நீ அதெல்லாம் குடுக்குற? சரி, உன் மூஞ்ச பார்த்தா ஒண்ணு கொக்காடுற மாதிரி இருக்குது, என்னன்னு குடுத்துட்டு போயிட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் போயிடுவேன். அடா பாவி, அடிக்க வச்சுன்னா உனக்கு மஞ்சா காமல தலைமால ஏறி உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நீ வீடு ஹாஸ்பிட்டல் தான் தெரியணும். இவனு பயமுத்துறான். சரி தக்காளி வச்சுக்கிறேன், நான் போயிட்டு வரேன். மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்ய மாட்டேனா? குடு. இப்படி போய் ரைட் ஆயிடு, அங்க ஒரு காமன் சேவ் இருக்கும், அங்க போய் விட்டு வா. இப்படி போயிட்டு ரைட்டா? தான் வந்துடுறேன். சரி பாரு, திட்ட மாட்டாங்களா? அட பாவி, நல்ல மாதிரி பேசி தக்காளி தூக்கி போயிட்டானே. இப்ப வீட்டுல போய் கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியலையா? எங்க போனானே தெரியல. தக்காளி சொன்னா இன்னும் ஆளே காணோம். ஏமா ஏமா, தக்காளி எங்கடா? ஐயோ, இந்த பூதத்தை பார்த்தாலும் பயமா இருக்குது. என்ன சொல்றது? டேய் தக்காளி எங்க? தக்காளி வரவேல தப்பிச்சு. நானும் தட்டி பார்த்தேன், பிடிக்க முடியலமா. தப்பிச்சு போயிடுச்சா? எந்த பக்கம் இருக்குதா? இந்த பக்கம் போயிடுச்சுமா. நான் இந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போ. அடங்கொய்யால எனக்கு மேல அறவே கிடக்குது எங்க அம்மா. டேய் எங்கடா ஓடுற உங்க அம்மா? அம்மாக்கு உன்னை பிடிக்கலையா, அதனால ஓடி போயிடுச்சு. எனக்கு இருந்து ஒரு பொண்ணாடி அது ஓடிட்டா. துபாகூர் குடும்பத்துல பிறந்தா இப்படிதான் இருக்கணும் பழுகுது. முளைய இல்லாத அப்ப 3 சுத்து பேத்து போயிடுது அம்மா. நித்ரா எப்படி போயிடுச்சா? காலைல வந்துச்சு, மதியம் வந்துச்சு, சாயந்தரம் வந்துச்சு. அப்புறம் நைட் வர, அப்புறம் கால் வரல. வரும். ஏய் கட்டகுடியா? என்ன உன் பாட்டுன்னு போய் நிக்கிறா? இப்பதான் கட்டகுறேன்னு கேட்டாக்கா ஊனா, இப்ப பாட்டுன்னு போறான்றா. சரி போ. டேய் வண்டி ஸ்டார்ட்லயே வச்சுக்கோ. வச்சுக்கிறேன் தல. ஏன் என்ன கூப்பிடுறான்? சரி ஓடுவோம். நான் கொஞ்சம் சொன்ன நந்து ஓடிறான். ஏண்டா ஐயோக்கு பையா, யாழ் பையா தின்மாரா பசங்க எப்படி திருடுறாங்க பாரு. என்ன சொல்ற தம்பி? ஏய் நீத்தம்மா, நான் அவன் பேக் திருட்ட போறேன். என்னடா நல்ல மாதிரி பேசுற? நீ தானே அந்த பேக் திருடி விட்டு வந்த? காலில் கண்ணு மறிக்கன்னு வாங்க. நீங்க அது மாதிரி பேக் வால்மா போட்டு லவ் பண்ணுக்கிறீங்க. நீ அதெல்லாம் பேசாத. நீ தானே பேக் திருடி விட்டு வந்த? நான் உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணேன், இது மாதிரி யார்கிட்டயும் ஏமாந்துட கூடாதுன்னு. அவனசாண்டா. சாரிங்க, நீங்க நல்லதுக்கு தான் பண்ணிருக்கீங்க, நாங்க தான் தெரியாம அடிச்சிட்டோம். வாயா போலாம். சாரி பிரதர். என்ன தல தூக்கின்னு ஓடுவான்னு பார்த்தா கையில குத்துட்ட? அத மூதேவி, உன்னை பைக் எடுத்துன்னு சொன்னாக்கா என்ன மாட்டி விட்டு வேடிக்கை காமிக்கிற நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ண சொன்னா ஓடியாந்த. என்ன நீ மாத்தி பேசுற? உன்னை கூட்டியாலே சேர்த்ததுக்கு நல்லா செஞ்சடா. என்ன தல இப்படி பேசுற? பின்னால ஒருத்த வராம போயிரு, அவன் கையில இருந்து எதனா புடிங்கிடலாமா? பின்னாலியா? தல இந்த வாட்டி என்ன சம்பவம் பண்றேன். ஏய் அண்ணனோட ரவுடி இங்க யாரும் இல்ல, ஒழுங்கா கையில இருக்கிறதெல்லாம் குத்துட்டு போடா. அவ்வளவு பெரிய ரவுடியா? எனக்கு தெரியாதா? ஏய் 5 கொலை 50 திருட்டு பண்ணிக்கிறாரு. 5 கொலை 50 திருட்டா? டேய் உன்னதாண்டா ரொம்ப நாள மொப்டிலே தேடி நிக்கிறேன். யாரு நீங்க? போலீஸ்டா. போலீஸா? வண்டி வர ஸ்டார்ட்ல விட்டு வந்துட்டேனே. தல நீ பாத்துக்க. போடுகள் என்ன